ஒரு பர்ஃபெக்டான இடியாப்பம் உதிரி உதிரியாக இந்த மாதிரி எப்படி செய்யணும், அதுக்கு மாவு எப்படி பிசையணும், அதோட பக்குவம் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு நான் வீட்டில் அரைச்சி ப்ராசஸ் பண்ண இடியாப்ப மாவு தாங்க எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்ததால் நான் அப்படியே எடுத்துட்டேன். இன்னொரு தடவை நான் இடியாப்ப மாவு எப்படி அரைக்குன்றத வீடியோவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது 1.5 கிளாஸ் இடியாப்ப மாவை எடுத்து நல்லா கொதித்த தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த இடம் ரொம்ப முக்கியம். தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா இடியாப்பம் புழிய வராது. ஸோ ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு சாஃப்டான பதத்தில் இருக்கணும். இப்போ இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். கை பொறுக்க சூடு வந்தோடனே கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசையும் போது நீங்கள் கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க. இதுதான் கரெக்டான பதம். மாவு சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் கையில் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்தேன். அதில் கொஞ்சோண்டு தான் தண்ணி மீந்துச்சு. உங்கள் மாவோட அளவை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து இட்லி தட்டிலையோ இல்லை இடியாப்ப தட்டிலையோ எண்ணெயை தடவிட்டு அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் தாளிக்கிறதால தனித்தனியாக பிழியாமல் அப்படி ஒரே ரோலாக கண்டினியூஸாக அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இடியாப்ப மாவு கரெக்டாக பக்குவமாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ஹைட்லேருந்து நீங்கள் பிழிஞ்சாலும் அது தானாக உடையாது, அழகாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம கையை வச்சு எப்போ கட் பண்ணுறோமோ அது வரைக்கும் அழகாக வரும். பாருங்கள், நானே எவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கி பிழிகிறேன்றது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ கட் பண்ணும்போது தான் அது கட் ஆகுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இடியாப்ப மாவு பர்ஃபெக்டாக பிசைஞ்சிருக்கோன்றதுக்கு ஒரு அடையாளம். மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் போட்டதுக்கு எனக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக இன்னொரு தட்டில் கொஞ்சம் வந்துச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இதை பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா அழகாக நூல் மாதிரி தனியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இடியாப்பம் பர்ஃபெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குதா அர்த்தங்க. இப்போ இதை தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி எல்லாம் அழகாக உதிர்ந்து வந்துடும் தண்ணி தெளித்து உதிர்த்து விட்டிங்கன்னா. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது கூட வெட்டி வச்ச வெங்காயம், துருவின கேரட் எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கினா போதும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இந்த ஒரே ஒரு இடியாப்பத்தை பிழிந்து வச்சிட்டோன்னா நம்ம பல வகையாக செஞ்சு அசத்தலாங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக எல்லா வகையிலையும் செய்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம உதுத்து விட்டு வச்சுருந்த இடியாப்பத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்திங்கன்னா சும்மா பிரியாணி மாதிரி உதிரி உதிராக சூப்பராக வந்திருக்குங்க. இதுக்கு நம்ம சைடிஷாக எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. நாங்கள் அப்படியே தான் சாப்பிடுவோம். இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த மாவு எப்படி அரைக்கிறது, அப்புறம் பல வகையில் எப்படி இந்த இடியாப்பத்தை தாளிக்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இதை சில ஊரில் சந்தகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.